எக்ஸாம்பிள் 1.11 தான் பார்க்க போறோம். அதுல ப்ரூவ் தட்னு கொடுத்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆர்த்தோகனல், அதாவது செங்குத்தாணி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, A into A transpose equal to A transpose into A equal to I அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம ஆர்த்தோகனல், அதாவது செங்குத்தாணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? A is equal to cos theta minus sin theta, இங்க என்ன இருக்கு? sin theta cos theta. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் என்ன செய்ய போறோம்? இங்க இருக்கிற ரோவை காலமா மாத்திக்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு இல்லையா, அதை எடுத்து காலமா எழுதிக்க போறோம். அப்ப என்ன ஆகும்? cos theta, இங்க இருக்க sin theta மைனஸ் sin theta கீழே வந்துடும். அதே மாதிரி இப்ப என்ன செய்வீங்க? செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம்ல எழுதிக்கீங்க. அப்ப என்ன ஆயிடும்? இங்க sin theta இருக்கிறது இந்த சைட்ல வந்துடும், இங்க இருக்க cos theta இங்க வந்துடும். ஓகேவா? இப்ப A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? நம்ம ஃபார்முலா படி A into A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். A into A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸையும் எழுதிக்கோங்க. cos theta minus sin theta sin theta cos theta. A டிரான்ஸ்போஸ் என்னது? இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. cos theta sin theta minus sin theta cos theta. ஓகேவா? இப்ப என்ன செய்யணும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எப்படி பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் வேல்யூவா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்ன செய்யணும்? இப்ப இந்த நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்க. அதாவது இந்த ரோல உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்க. அப்ப நான் cos theta into cos theta cos ஸ்கொயர் theta. அடுத்தது என்ன செஞ்சிட்டீங்க? இந்த மைனஸ் sin thetaவால இங்க உள்ள நம்பர், அதாவது இங்க உள்ள ரோவையும் இங்க உள்ள காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் வேல்யூவா எழுத போறோம். cos theta into cos theta cos ஸ்கொயர் theta, இங்க மைனஸ் sin theta into மைனஸ் sin theta என்ன ஆயிடும்? பிளஸ் sin ஸ்கொயர் theta. அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணி செகண்ட் வேல்யூவா எழுத போறோம். ரோவோட செகண்ட் வேல்யூவா எழுத போறோம். அப்ப என்ன ஆகும்? cos theta into sin theta என்ன எழுதுவீங்க? cos theta into sin theta. அடுத்தது என்னது? மைனஸ் sin thetaவை cos thetaவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் cos theta sin theta. ஓகேவா? அடுத்தது என்ன செய்ய போறீங்க? இந்த செகண்ட் ரோவால இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி இங்க உள்ள வேல்யூவா எழுத போறீங்க. அப்ப என்ன ஆகும்? sin theta into cos theta என்ன எழுதுவீங்க? cos theta into sin theta. அடுத்தது என்னது? இங்க இருக்கு cos theta, இங்க மைனஸ் sin theta மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் cos theta sin theta அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க உள்ள வேல்யூக்கு என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் ரோவையும் இந்த செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத வேண்டியதுதான். சோ sin theta into sin theta என்னது? sin ஸ்கொயர் theta பிளஸ் cos theta into cos theta மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cos ஸ்கொயர் theta. பாருங்க, இது ரெண்டும் ஒரே வேல்யூவா இருக்கா, சைன் மட்டும் வேற வேற இருக்கா. அப்ப இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி பாருங்க, இங்க cos theta sin theta மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ் cos theta sin theta. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஜீரோன்னு வந்துடும் அந்த இடத்துல. ஓகே, இப்ப cos ஸ்கொயர் theta பிளஸ் sin ஸ்கொயர் theta ஐடென்டிட்டி என்ன நம்மளுக்கு? 1. ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 1 போட்டுக்கலாம். இந்த வேல்யூ கேன்சல் ஆனதுனால அந்த இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் பிளஸ் ஆட் பண்ணும்போது ஜீரோன்னு ஆயிடும். சோ இங்கே அது மாதிரி ஜீரோன்னு ஆயிடும். இங்கே அகைன் ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் theta பிளஸ் cos ஸ்கொயர் theta வேல்யூ 1. இது என்னது? நம்மளுக்கு நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2. எதுக்காக 2 போடுறோம்? 2x2ங்கிறதுனால I2 போட்டுக்கிறோம். இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? 1 0 0 1 வரும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி A into A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி என்னது? சிமிலர்லி A டிரான்ஸ்போஸ் into Aவும் என்னதான்? இதே வேல்யூ தான் வரும். சிமிலர்லி நம்ம தனியா கண்டுபிடிக்க தேவையில்ல. A டிரான்ஸ்போஸ் into Aவும் என்னதான் வரப்போகுது? நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வரப்போகுது. therefore நம்ம என்ன எழுதிடலாம்? A into A டிரான்ஸ்போஸ் equal to A டிரான்ஸ்போஸ் into A equal to I. therefore என்னது? given மேட்ரிக்ஸ் Aங்கிறது வந்து என்னது? ஆர்த்தோகனல். given மேட்ரிக்ஸ் is orthogonal. என்னன்னு சொல்லலாம்? செங்குத்துன்னு சொல்லலாம். செங்குத்தணி அப்படின்னு சொன்னாங்க. செங்குத்தணின்னு சொல்லலாம்.